Hi friends, welcome to Just Rise Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது C programmingல binary tree data structure பத்தி. So non-linear data structureல ஏற்கனவே treesனா என்னன்னு பார்த்தோம். So treesோட ஒரு டைப் தான் வந்து binary tree. So இந்த binary treeயோட கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு நோடுக்கு 2 சைல்டு தான் இருக்க முடியும். ஸோ ஒரு நோட்ல வந்து மேக்ஸிமம் 2 சைல்டு இருக்கலாம். ஸோ 0 சைல்டு இல்லைன்னா 1 சைல்டு இல்லைன்னா 2 சைல்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் நோடு இருக்கு ஃபாக்ஸ். இது மொத்தமாக லெஃப்ட் பார்ட்டில் இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து நம்ம லெஃப்ட் சப்ட்ரின்னு சொல்லுவோம். ரைட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து ரைட் சப்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு நோடுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு சைல்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற லீஃப் நோட்ஸ்க்கு மட்டும்தான் எந்த சைல்டும் கிடையாது. ஸோ 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், இல்லை மேக்ஸிமம் 2ஆ இருக்கலாம். இதுதான் வந்து பைனரி ட்ரீயோட கான்செப்ட். ஸோ பைனரி ட்ரீலே நிறைய டைப்ஸ் இருக்கு. ரூட்டட் பைனரி ட்ரீ, ஸ்கியூட் பைனரி ட்ரீ, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ, கம்ப்ளீட் இல்லைன்னா பர்ஃபெக்ட் பைனரி ட்ரீன்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து ஃபுல் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி பைனரி ட்ரீ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரூட்டட் பைனரி ட்ரீனா என்னன்னு பார்ப்போம். ஸோ ஒரு ரூட் நோடோட இனிஷியேட் ஆகிற ஒரு பைனரி ட்ரீயை தான் வந்து ரூட்டட் பைனரி ட்ரீன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கியூட் பைனரி ட்ரீ பார்ப்போம். ஸ்கியூட் பைனரி ட்ரீலே 2 இருக்கு. ஒன்று லெஃப்ட் ஸ்கியூட் பைனரி ட்ரீ, இன்னொன்று ரைட் ஸ்கியூட் பைனரி ட்ரீ. ஸோ லெஃப்ட் ஸ்கியூட் பைனரி ட்ரீ அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து இதுக்கு வந்து லெஃப்ட் சப் ட்ரீ மட்டும் இருக்கும். ஸோ இந்த பார்ட் வந்து லெஃப்ட், ரைட் சப் ட்ரீ இருக்காது. ரூட் நோடுக்கு லெஃப்ட் சப் ட்ரீ மட்டும் தான் இருக்கும். அதுவே வந்து ரைட் ஸ்கியூட் பைனரி ட்ரீ அப்படின்னா ரூட் நோடுக்கு ரைட் சப் ட்ரீ மட்டும் தான் இருக்கும், லெஃப்ட் சப் ட்ரீ இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. ஸோ இது வந்து கம்ப்ளீட் பைனரி ட்ரீக்கு கொஞ்சம் முன்னாடி உள்ள ஸ்டேஜ். ஸோ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடி பாதியிலே நம்ம ஆல்மோஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் வரும்போது தான் இது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பைனரி ட்ரீன்னு சொல்கிறோம். ஸோ இது என்னென்னா அந்த லாஸ்ட் லெவலில் நம்ம ஃபில் பண்ணிட்டு இருப்போம் கம்ப்ளீட் பைனரி ட்ரீக்காக. ஸோ இந்த எல்லா லெவலும் இங்கே இந்த லீஃப் நோட்ஸ் எல்லாமே ஃபில் ஆகி இங்கே ஃபுல்லாக ஈவனாக இருந்ததுன்னா இது வந்து கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. பட் ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது பாதியிலே நம்ம நிற்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பைனரி ட்ரீன்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைல்டு மட்டும்தான் இருக்குது, ரைட் சைல்டு கூட இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து இதை வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பைனரி ட்ரீன்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பைனரி ட்ரீ, அதை வந்து பர்ஃபெக்ட் பைனரி ட்ரீன்னு கூட சொல்லுவோம். ஏன்னா இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக அந்த ஃபில் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட்க்கு வந்துட்டு அடுத்தது லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ ஃபினிஷ் பண்ணி ஃபைனலாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு லெவல்லையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ பார்க்கும் போதே தெரியுது இது வந்து ஒரு கம்ப்ளீட் பைனரி ட்ரீ அப்படின்னு. ஸோ அதனால தான் இதை வந்து பர்ஃபெக்ட் பைனரி ட்ரீன்னு கூட சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல் பைனரி ட்ரீ. ஸோ இது வந்து ஃபுல் பைனரி ட்ரீ இல்லைன்னா ஸ்ட்ரிக்ட்லி பைனரி ட்ரீன்னு கூட சொல்கிறோம். ஃபுல் பைனரி ட்ரீ என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட்டுக்கும் கம்ப்ளீட்க்கும் நடுவில். ஸோ ஆல்மோஸ்ட்டில் வந்து ஒரு லெஃப்ட் சைல்டோட நம்ம வந்து விட்டாலும் அது வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ தான். பட் ஃபுல் பைனரி ட்ரீல ஒரு சிங்கிள் சைல்டோட நம்ம விட முடியாது, 2 சைல்டும் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஸோ ஃபில் பண்ணி இந்த லாஸ்ட் லெவலில் 2 சைல்டு நம்ம ஃபில் பண்ணலைனாலும் பரவாயில்ல, பட் இங்கே வந்து சிங்கிள் சைல்டோட நம்ம விடக்கூடாது. ஸோ இதுதான் வந்து ஃபுல் பைனரி ட்ரீ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பைனரி ட்ரீனா என்னன்னு பார்த்தோம். ஸோ ஒரு பைனரி ட்ரீக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 2 சைல்ட் நோட்ஸ் இருக்கலாம். ஸோ 0 சைல்ட் நோட்ஸ் இருக்கலாம், 1 சைல்ட் நோடு இருக்கலாம், இல்லைனா மேக்ஸிமம் 2 சைல்ட் நோட்ஸ் இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து பைனரி ட்ரீயோட கான்செப்ட். அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் பைனரி ட்ரீ பார்த்தோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் பைனரி ட்ரீல ரூட்டட் பைனரி ட்ரீ பார்த்தோம். ஸோ அதுக்கு வந்து ரூட் நோடு தான் முக்கியமான ஒரு இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கியூட் பைனரி ட்ரீ பார்த்தோம். ஸோ அதில் லெஃப்ட் ஸ்கியூட், ரைட் ஸ்கியூட்னு பார்த்தோம். ஸோ லெஃப்ட் ஸ்கியூட் பைனரி ட்ரீ பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சப் ட்ரீ மட்டும்தான் இருக்கும். ரைட் ஸ்கியூட் பைனரி ட்ரீ பொறுத்த வரைக்கும் ரைட் சப் ட்ரீ மட்டும்தான் இருக்கும். அடுத்தது என்ன பார்த்தோம், ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ பார்த்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்னா கம்ப்ளீட் பைனரி ட்ரீக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் தான் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. ஸோ சிங்கிள் சைல்டு கூட அது வந்து லாஸ்ட் நோட்ல சிங்கிள் சைல்டு கூட அதுக்கு இருக்கலாம். கம்ப்ளீட் பைனரி ட்ரீல என்ன பார்த்தோம், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்டாக அது வந்து எல்லா நோட்ஸும் ஃபில் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அதுதான் வந்து கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம், ஃபுல் பைனரி ட்ரீ பார்த்தோம். ஸோ ஃபுல் பைனரி ட்ரீ பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாகவும் இருக்காது, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாகவும் இருக்காது, அதுக்கு நடுவில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு சி ப்ரோக்ராமிங் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன்ல லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.